நம்ம வந்து ஸ்டியரிங்கை வந்து எவ்வளோ தூரத்தில் திருப்பினா எவ்வளோ வந்து டேர்ன் ஆகும், ஒரு டேர்னிங்க்கு எவ்வளோ ஸ்டியரிங் திருப்பணும் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் டேர்ன் பண்ணணும். ஸ்டியரிங் வந்து இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கேன். ஆக்சுவலாக உங்கள் கார் வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கிது, டேர்னிங் ஒன்றும் அந்த இடத்துல தான் இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி டேர்ன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கியரை போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் கட் பண்ணுங்கள் அண்ட் இன்னொரு ஒரு ஆஃப் கட். இது வந்து 60 டிகிரியில் இருக்குது. இப்போ நான் காரை வந்து மூவ் பண்ணுறேன், உங்கள் கார் வந்து போகுது. ஆனால் உங்கள் கார் வந்து இதுலேருந்து திரும்பிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் சரி, இல்லை திரும்பாது அப்படின்னாலும் சரி, இன்னொரு ஒரு கட் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு கட் பண்ணி மூவ் பண்ணி பாருங்கள். உங்கள் கார் போகிற இதுலேயே தெரியும். ஆனால் போகும், கொஞ்சம் வந்து ஏறி போகும் என் கார். இப்போ எனக்கு அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்குது. நான் இன்னொரு ஒரு கட் பண்ணுறேன், இன்னொரு ஒரு கட் பண்ணி பார்க்குறேன், காரை மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னொரு ஒரு கட் பண்ணுறேன், காரை மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ என் கார் போயிட்டே இருக்குது. இன்னொரு ஒரு கட் பண்ணுறேன். இது ஏன்னா ஷார்ப் டேர்னிங்கிறனால இன்னொரு ஒரு கட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இன்னொரு கட் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஸ்டேரிங்கை ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். இப்போ என்னோட கார் வந்து ஆல்மோஸ்ட் திரும்பிக்கிட்டே இருக்குது. நான் ரிட்டன் இப்போ வரையும் கொண்டு வரேன், ஏன்னா இது ஒரு ஷார்ப் டேர்னிங், திரும்பிக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காரை நிப்பாட்டிட்டேன். இப்போ காரை வந்து ஸ்டியரிங்கை வந்து ஏன் நம்ம கரெக்டான ரிட்டர்ன் கொண்டு வரணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் ரிட்டர்ன் கொண்டு வரல, இப்போ ஆனால் எனக்கு நேராக தானே போகணும். இப்போ பாருங்கள், நான் ரிட்டனே கொண்டு வரலன்னா என் கார் வந்து இப்படியே இந்த சைடு போயிடும், ஒரு சைடு. இப்போ நான் ரிட்டர்ன் கொண்டு வராதனால இப்போ நான் உங்களுக்கு கரெக்டான இடத்துல எப்படி ரிட்டர்ன் கொண்டு வரணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கார் ஆக்சுவலாக டேர்ன் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். இப்போ ஃபஸ்ட்டு கியரை போட்டுக்கிறேன். இப்போ வந்து என் காரோட பேனட் வந்து கரெக்டான அந்த ரோட்டுக்கு நேராக வருதான்னு நான் அது வரையும் பார்க்கணும். இப்போ ஸ்லோவாக ரிட்டர்ன் கொண்டு வரேன். இப்போ ஸ்லோவாக கொண்டு வந்துட்டே இருக்கேன். என் காரோட பேனட் ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு என் ரோட்டுக்கு. அதனால என் ஸ்டேரிங் வந்து நான் ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இப்படி தான் நம்ம ஸ்டேரிங்கை வந்து ஒரு டேர்னிங்லேருந்து கொண்டு வரணும்.